அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் சுத்தத்தை பேணுபவனாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் அவனுக்கு போதிக்கும் மிக முக்கிய உபதேசமாகும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தம் என்பது ஈமானின் பாதி என்று கூட கூறியிருக்கின்றார்கள். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய கட்டாய கடமையான தேவையை நிறைவேற்றுவதற்கு செல்கின்ற போது, தான் மலசலம் கழிப்பதற்காக செல்கின்ற போது, சகோதரர்களே, மனிதர்கள் இருக்கக்கூடிய அல்லது மனிதர்கள் நிழல் பெறக்கூடிய இடங்களில் மலசலம் கழிக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை தடுத்திருக்கிறார்கள். எனவே இத்தகைய இடங்களில் நாம் மலசலம் கழிப்பது என்பது இறை சாபத்தை எமக்கு ஏற்படுத்தக்கூடிய காரியம் என்பதை விளக்கியிருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் தான் மலசலம் கழிக்கின்ற போது ஓடாமல் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் மலசலம் கழித்துவிடக்கூடாது, சிறுநீர் கழிக்கக்கூடாது என்று நபி அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மலசலத்தின் கழிப்புக்கான சில ஒழுக்கங்களை மார்க்கம் எமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. அந்த வகையில் சிறுநீர் கழிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சிறுநீர் கழிக்கக்கூடிய இடங்களில், தன்னுடைய சிறுநீர் கழிக்கக்கூடிய இடங்களை பொது இடங்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அவ்வாறு செய்வது மனிதனுக்கு கபருடைய தண்டனையை தரக்கூடியதாக இருக்கும் என நபி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே சிறுநீர் மலசலம் கழிக்கின்ற போது ஒரு மனிதன் அந்த அசுத்தத்தை முழுமையாக போக்கிவிடக்கூடிய அளவுக்கு அவர் தண்ணீர் மூலமோ அல்லது கற்களின் மூலமோ அல்லது ஏதாவது வேறு பொருளின் மூலமாகவோ அவற்றை சுத்தம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் ஒருவர் மலசலம் கழிக்கச் சென்றால் தனது வலது கரத்தினால் அந்த தன்னுடைய அஃபத்தை தொட வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மலசலம் கழிப்பதனுடைய ஒழுக்கத்தில் மார்க்கம் எங்களுக்கு சில துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறது. எனவே மலசல கூடத்திற்கு செல்வதற்கு முன்பு குஃப்ரானுக்கு என்றும், மலசல கூடத்திற்கு செல்வதற்கு முன்பு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ் என்றும், மலசல கூடத்திலிருந்து வெளியாகிவிட்டால் குஃப்ரானுக்கு என்றும் கூறுவது எமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய துஆவாகும். மலசலம் கழிக்க செல்பவர் கிபிலாவை முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ மலசலம் கழிக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று நாம் மலசல கூடத்திற்கு செல்லும் போது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை தாங்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் எம்மோடு எடுத்துச் செல்லக்கூடாது. மலசலம் கழிக்கும் நேரத்தில் பிறர் எம்முடைய அஃபத்தை பார்த்து விடாத அளவுக்கு கண்டிப்பாக நாம் மறைத்தவர்களாக, மலசலம் கழிப்பவர்களாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய அஃபத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மறைத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் எங்களுக்கு உபதேசம் செய்திருக்கின்றது. எனவே சகோதரர்களே, சுத்தத்தை பேணுமாறும் சுத்தமாக இருக்குமாறும் மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்ற காரணத்தினால் இத்தகைய ஒழுக்கங்களை பேணி மலசல கூடத்திற்கு நாம் செல்கின்ற போது நாம் எம்மை கண்காணித்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக மலசல கூடத்தில் நாம் ஒழுங்கான முறையில் சுத்தத்தை மேற்கொள்ளாத போது மார்க்கம் எங்களுக்கு மறுமையினுடைய தண்டனையை அதில் எச்சரித்திருக்கிறது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.